படத்தோட ஆரம்பத்துல ஒரு 3 பொண்ணுங்க ஜாலியா வாட்டர் ஸ்போர்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போட் ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. கரையோராம இருந்து அம்மா சூப்பரா பண்றீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருப்பா. இவன் நம்ம ஹீரோனோட பொண்ணு, கூட இருக்கிறவரு நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட். பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு தண்ணி நார்மலா இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே அதுல ஜூனோங்கிற ஒரு பொண்ணு பயங்கரமா எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருப்பாள. அப்போ பெத்துங்கிற இன்னொரு பொண்ணு அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவா. தண்ணிக்குள்ள இருந்து அந்த ஜூனோ வெளியில வரக்காக ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான் கை கொடுத்து தூக்கி விடுறாரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்களோட பொண்ணை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்க. அதுவே அந்த பெத்துங்கிற பொண்ணு அந்த போட் அங்க கரையில கட்டி வச்சுக்கிட்டு இருப்பாளா. ஹீரோனோட ஹஸ்பண்டும் சரி அங்க இருந்து கிளம்பலாங்க போது அந்த பெத்துங்கிற பொண்ணும் சரி சரி நீங்க முதல்ல ஹோட்டலுக்கு போயிருங்க, பின்னாடியே நாங்களும் வந்துடுறோன்னு சொல்றாங்களா. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க பொண்ணுன்னு சொல்லி 3 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் ஜாலியா அவங்க குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு வர. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா ஏதோ மனசுல பாரம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சோகமாவே இருப்பானா. யோ என்ன ஆச்சு, மூஞ்சி இப்படி தொங்கி போயிருக்கேன்னு இவளும் விசாரிக்கும் போது ரோட்டை கவனிக்காம விட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். பிளஸ் அந்த ஆப்போசிட்ல வந்த கார்ல இருக்கிற ஏதோ ராடெல்லாம் ஜன்னல போத்துக்கிட்டு உள்ள கொண்டிருக்கிறவங்களே அட்டாக் பண்ணியிருக்கும். அப்படியே சீன் கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து கண் விழிக்கிறாளாம். அவளுக்கு முதல்ல தன்னோட பொண்ணு எங்க போனா அப்படிங்கிற கேள்விதான் வருது. வேகமா ரூம் விட்டு வெளியே வந்தவன் தன்னோட பொண்ணோட பேரை சொல்லி கத்தும் போது திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற லைட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகுற மாதிரி தெரியும். பயந்து போனவ தன்னோட பொண்ணோட பேரை சொல்லிக்கிட்டு அந்த காரிடார்ல வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. ஆப்போசிட்ல வந்த ஹீரோனோட பெத்துங்கிற அந்த ஃப்ரெண்டு தான் அவளை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே காம் டவுன் பண்றா. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, உன்னோட பொண்ணு அவ இனிமேல் வரமாட்டான்னு அவளை அதே இடத்துல கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த ஜூனோங்கிற பொண்ணுமே அங்கதான் இருப்பா. சோ அவளும் நம்ம ஹீரோனோட இந்த நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா அங்க அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஆனா ஆக்சுவலி அந்த காரிடார்ல ஆளுங்களாரும் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஓடி வரும்போது யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஹலூசினேஷன் ஒன்னு கிரியேட் ஆயிருந்திருக்கும். இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து சரியா 1 இயர் கழிச்சு நம்ம ஹீரோயினை அந்த பெத்துங்கிற பொண்ணு இருக்கிறாள் இன்னும் எவ்வளவு நாள் தான் சும்மா அப்படி சோகமா வீட்லயே இருப்பான்னு அவளை சீரப் பண்றதுக்காக ஹைக்கிங் போகலான்ட்டு அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்காளாம். கார் அங்க இருக்கிற ஒரு மரவீடு கேபின் ஒண்ணு இருக்கும். அங்க போய் நிக்கும் போது அந்த ஜூனோங்கிற பொண்ணு இருக்கிறாள். சோ அவளையும் 1 வருஷம் கழிச்சு இப்பதான் நம்ம ஹீரோயின் மீட் பண்றா போல. ஜூனோவும் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படியே பயங்கர ஹாப்பியா கட்டி பிடிச்சிட்டு ஓகே இன்னும் சில பேர் உள்ள இருக்கிறாங்க, அவங்கள போய் நீ மீட் பண்ண சரியானு நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு ஆமா அவ இப்ப நார்மலா தானே இருக்கிறா ஓகே தானே பெத்துக்கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்கிறா. அதுவே ஹீரோயினும் அந்த மர வீட்டுக்குள்ள போனோடனே அங்க 2 பொண்ணுங்க இருப்பாங்களா. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியா சிரிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பியர் குடுக்கலாமான்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு டாம் பாய் பொண்ணு மாதிரி ஒருத்தர் வருவா. அந்த ஹேரை ஷார்ட்டா வெட்டின்னு இருக்கால அவதான். சோ மொத்தமா இந்த இடத்துல 6 பேர் இருக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த டாம் பாய் பொண்ணு சாம் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு சும்மா வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த டாம் பாய் பொண்ணு என்னன்னா அவளோட ஒர்க் ரிலேட்டடா ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பா. அவ ஏதோ பார்க் ஓவர் எல்லாம் பண்ணுவா போல, இந்த பில்டிங் விட்டு பில்டிங்க தாண்டது இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதை பெருசா மதிக்காம அந்த சாமுங்கிற பொண்ணு கலர் கண்ணாடியை போட்டு அவளை காண்ட ஏத்திக்கிட்டு இருப்பா. மறுபடியும் உள்ள வந்த எல்லாரும் இன்னொரு ரவுண்டு போகணும் பியர் எடுத்து குடிச்சு ஜாலியா பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆக எல்லாரும் தூங்க போயிடுறாங்களா. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே கண் விழிச்சிட்டு தூக்க வராம அப்படியே ஜன்னல் பக்கம் போய் நிக்க சடனா ஏதோ ஒரு கம்பி அவளை அட்டாக் பண்ற மாதிரியும் இப்பதான் அவ தூக்கத்துல இருந்தே எந்திரிக்கிறா. அந்த ஆக்சிடென்ட் நம்ம ஹீரோனோட மனநிலைய பயங்கரமா பாதிச்சிருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த ஜூனோங்கிற பொண்ணு ஜாகிங் போயிருப்பா காட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் சீக்கிரம் கிளம்புங்க 7 மணிக்கு போகணும்லன்னு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாளா. எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோயின் சில மாத்திரைகள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாரான உடனே மெமரிஸ்க்காக போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க குரூப்பா. அதுக்கப்புறம் அங்கிருந்து காரை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் அந்த ஜூனோங்கிற பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பெத்துன்னு சொல்லி இவங்க 3 பேர் ஒரு கார்லயும் அந்த டாம் பாய் மாதிரி இருந்த பொண்ணு அதுக்கப்புறம் சாமுங்கிற பொண்ணு அந்த சாமோட அக்கா ஒருத்தர் இருப்பா. இவங்க 3 பேர் இன்னொரு கார்லயும் வருவாங்க. அந்த ரோடு ப்ராப்பரா இல்லைன்னா கூட நம்ம ஹீரோயின் இது ஃபன்னா இருக்குதுன்னு பயங்கர வேகமா காரை ஓட்டி வந்துகிட்டு இருப்பா. ஒரு பாயிண்ட்ல 2 காரையும் நிறுத்திட்டு இவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் காருக்குள்ள இருந்து எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜூனோங்கிற பொண்ணு இருக்கிறாள். சோ அவதான் எந்த வழியா போகணும்னு இவங்க எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இருக்கிறாளா. கூடவே இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகைக்கு தான் அவங்க போக போறாங்க போல. சோ அங்கதான் போகிறோம் ஃபன் பண்றோம் அதுக்கப்புறம் திருப்பி வரோம் தான் கூட்டிட்டு போறான். அப்படி அந்த மலை ஏறிட்டே இருக்கும் போது அதுல சாமன் ஒரு பொண்ணு இருந்திருப்பாள். அவ டாக்டர் ஆக போறா போல. சோ அதனால இந்த மாதிரி மலை ஏறும் போது உடல் சோர்வால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது தெரியுமா. அதனால யாருக்காவது டயர்ட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா உடனே சொல்லிடணும் அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் விலாவரியா விளக்கிட்டு இருப்பாளா. இப்படி இருக்க அவங்க நடந்து வர பகுதியில ஒரு பெரிய மான் ஒண்ணு இறந்து போயிருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த டாம் பாய் போனால அதை வளைச்சு போட்டோ எடுக்கிறதுக்காக போயிடுறாளா. எப்படி இவ்வளவு பெரிய மான் இறந்து போயிருந்திருக்கும், எங்கேயாவது தடிக்கிட்டு விழுந்திருக்குமா இல்லைன்னா ஏதாவது மிருகம் அட்டாக் பண்ணிருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா அவங்க போகணும்னு நினைச்ச அந்த குகையோட வாயிலுக்கு வந்துட்டாங்க. அது ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்கு. வெளியில முதல்ல நல்லா ஸ்ட்ராங்கா கயிறெல்லாம் கட்டி வச்சுட்டு முதல்ல நம்ம ஜூனோ தான் கயிறு கட்டிட்டு உள்ள இறங்குறாளா. உள்ள இறங்கினோன்னுமே அந்த இடமே பாக்குறதுக்கு பயங்கர அழகா இருக்கும்.
அதோட என்ன இவ்வளவு ஆழத்துல இவ்வளவு சூப்பரா இருக்கே, சீக்கிரம் நீங்களும் வாங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் இறங்கி வராங்க. அதுல அந்த டாம் பாய் பொண்ணு இருக்கிறாள், அவ பார்த்தா இங்க நடக்கிற எல்லாத்தையும் சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோயின் அங்க இருக்கிற பாறையில ஏதோ ஒரு ரத்தக்கரையோட சில நெகங்கள் இருந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்கிறத கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா 2 அடி எடுத்து வச்சா திடீர்னு ஏகப்பட்ட வவ்வால்கள் அவன் மூஞ்சிக்கிட்டே போயிடும். அதை பார்த்து பயங்கரமா அலறி போயிருவா. ஜூனோ தான் கிட்ட வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாதாரண வவ்வால்கள் தான் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருப்பா. வவ்வால்கள் சூப்பரா இருக்குதுன்னு. ஆனா அந்த டாம் பாய் பொண்ணு அதை ஜாலியா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பெரிய குகைக்குள்ள ஒரு சின்னதா ஒரு வழி ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 ஆள் சேர்ந்த மாதிரி கூட போக முடியாது போல. அந்த குகைக்குள்ள டிராவல் பண்றதுதான் அவங்களோட அட்வென்ச்சர். நம்ம ஜூனோ இருக்கிறாள், சோ அவ தான் முன்னாடி போறா, எல்லாருக்கும் முன்னாடி எந்த வழியா போகணும்னு. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வர அதுக்கப்புறம் அடியாளத்துக்கு வந்துடுறாங்களா. அந்த இடத்துல அந்த இடமே பயங்கர பெருசா இருக்கு. எல்லாருக்கும் தெளிவா தெரியறதுக்காக இந்த பிளார் ஸ்டிக்கெல்லாம் கொளுத்தி அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அங்க வேற ஏதாவது வழி இருக்குதா தாண்டி போறக்கா அப்படின்னு சொல்லி சும்மா செக் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அங்க ஏதோ தண்ணி எல்லாம் ஒழுகிக்கிட்டு இருக்கும். அப்போ ஜூனோவும் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்லி எல்லாரும் அங்க உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்களா. ஜூனோவுமே ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி என்ன மன்னிச்சிட்டு சரியா, ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு சப்போர்ட்டிவா ஊர்லயே இருந்திருக்கணும், ஆனா என்னால அது முடியல, எனக்கு வேலை வந்துருச்சு. இவளுக்கோ பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தின உடனே சடனா அங்க இருந்து எந்திரிச்சு ஓரமா வந்துடுறாளா. அப்படி ஓரமா வந்தாலும் இந்த இடத்துல ஒரு வழி போகுதுப்பா, இது வழியா போகலாமான்னு எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் வராங்க. ஆனா அப்போ அந்த சாமுங்கிற பொண்ணோட அக்கா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஜூனோ கிட்ட நான் புக்ல இந்த வழியை பத்தி நான் பார்க்கவே இல்லையே, எனக்கு ஏதோ இது தப்பா தெரியுதுன்னு சொல்ல, இதுக்குதான் நான் புக்கை படிக்கிறதே கிடையாது, புக்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நீ நிஜத்துல எதிர்பார்த்துட்டு இருக்காதப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் லைனா ஒவ்வொருத்தரும் வந்து அது வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப குறுகிய பாதையா இருக்கு, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தவிழ்ந்து ஒவ்வொருத்தரா லைனா மேல வந்துகிட்டே இருக்கிறாங்களா. கடைசியா தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், சோ அவ மேல வரக்காக முயற்சி பண்றா. அவ அப்படி தவிழ்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே நின்னுறாளா. சாமோட அக்கா ஹீரோயினுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க போல. ஹீரோயினை பார்த்துட்டு என்னுடைய ஆச்சுன்னு கேட்க, தெரியல நான் என்னோட உடம்பு வந்து மாட்டிக்கிச்சு போலையேன்னு பயங்கரமா பதட்டப்பட ஆரம்பிப்பாளா. ரிலாக்ஸ் பண்ணாடி ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஈஸியா அதுல இருந்து வந்துடலான்னு அவங்களும் நம்ம ஹீரோயினை காம் டவுன் பண்றதுக்காக ட்ரை பண்ண, நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே லைக் பதற ஆரம்பிச்சிருவா பயங்கரமா. இரு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த சாமோட அக்காவும் அப்படியே திருப்பி ரிவர்ஸ்லயே தவிழ்ந்து வந்தவங்களும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படுறியோ அது எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இது சாதாரண ஒரு குகை மட்டும்தான், இது எந்த விதத்திலயும் உன்னை அஃபெக்ட் பண்ண போறது இல்ல, அதனால காமா இருன்னு நம்ம ஹீரோயினுக்கு லைக் சில ஜோக் எல்லாம் சொல்ற மாதிரி தெரிய. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாளா. சரி அப்படியே உன்னோட பேகை மெதுவா பிடிச்சிட்டு மேல வந்துருவியாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த இடுக்குகள் இருக்கிற பாறைகள் வந்து நகர்ற மாதிரி தெரியுது. ரைட், உன் பேக அப்படியே போட்டு நேரா வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு தாரன்னு இழுத்துக்கிட்டே வேகமா 2 பேரும் மேல வந்துடுறாங்க. அண்ட் அவங்க வர நேரத்திலே பார்த்தா அந்த கல்லெல்லாம் விழுந்து அப்படியே கம்ப்ளீட்டா அவங்க வந்த வழி வந்து க்ளோஸ் ஆயிரும். முதல்ல யாருக்குமே அடிப்படல இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் ஓகே ஒரு வழி க்ளோஸ் ஆயிருச்சு, இந்த குகையில இருந்து வெளியில வரக்காக இன்னும் ஒரு 2 வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால ஜூனோ பொண்ணு ஏதாவது கைடு புக் இது வச்சிருந்திருக்கே அப்படின்னு கேட்டா கைட் புக் இல்ல அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அந்த ஜூனோ இன்னொரு மேட்டரை அப்பதான் சொல்றான். அதை கேட்டு இருக்கிற எல்லாரும் அப்படியே பதறி போயிடுறாங்க. அப்படி என்ன மேட்டர்னு பார்த்தா இவங்க ஆக்சுவலி பிளான் பண்ணி வந்ததுங்கிறது ஒரு டூரிஸ்ட் போறக்கான ஒரு கேவ், ஒரு குகை தான். இந்த மாதிரி அட்வென்ச்சரை விரும்புற டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டு சேஃபா வர மாதிரி ஏற்கனவே வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்து பராமரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பராமரிச்ச குகைக்குள்ள போறதுங்கிறது எந்த விதத்திலயும் ஃபன்னா இருக்காதுன்னு சொல்லி இந்த ஜூனோ தான் யாருக்கும் தெரியாத இந்த ஒரு குகைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாளா. இருக்கிற எல்லாரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஜூனோ கிட்ட. அப்ப அதுல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பெத்துன்னு ஒருத்தர் இருப்பா. அவெல்லாம் அந்த ஜூனோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஆல்ரெடி ஹீரோயின் ஒரு பெரிய சோகத்துல இருக்கிறா அப்படின்னு உனக்கு தெரியாது, அப்ப எதுக்கு தேவையில்லாம தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளை இன்னுமே மென்டலி டார்ச்சர் பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்றடி அப்படின்னு கத்திட்டு இருக்க. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நானும் எனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை இழந்திருக்கேன்டி அப்படின்னு அந்த ஜூனோ பெத்த பார்த்து சொல்லுவாளா. சரி இப்படியே பேசிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புவான்னு அங்க வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஒரு பாத்து ஒண்ணு இருக்கு. அந்த சாமுங்கிற பொண்ணுதான் முதல்ல முன்னாடி வந்துகிட்டு இருப்பா. அப்படி வேகமா வந்துகிட்டு இருக்கும் போது இவ்வளவு வேகமா போகாத நில்லுடின்னு பின்னாடி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்களா. அப்பதான் அவ கவனிக்கிறா ஆக்சுவலி அங்க ஒரு பெரிய பள்ளமே இருக்கு.
இருக்கு. அவங்க கையில வச்சிருந்திருக்க பிளார் ஸ்டிக்கை கொளுத்தி தூக்கி வீசும்போது ஆக்சுவலி இவங்க இப்போ ஒரு பாதையில வந்திருக்காங்கல்ல, நடுவுல ஒரு பெரிய பள்ளம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல பக்கத்துல இன்னொரு ஒரு செவர் இருக்கு, அதுல ஒரு பொந்து ஒண்ணு போகுது. ஓகே, அந்த வழியா தான் இவங்க போய் ஆகணும். ஆனா கீழே விழுந்தா எலும்பு தேருமான்னு சொல்லி சும்மா ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க. அந்த கல்லு கீழே விழுகிற சத்தம் கேட்கறதுக்கே ஒரு 10 செகண்ட் ஆகுது. ரைட், கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராது. பட் இருந்தாலும் வேற வழியும் இல்ல, இந்த வழியை விட்டா வேற எங்கேயும் போக முடியாதுன்ட்டு ஆப்போசிட்டுக்கு ஒருத்தர் போய் இப்போ கயிறு வீசி ஆகணும். அதுக்காக அந்த சாமோட அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் போடுறதுல. அதனால கயிறை ஒண்ணு இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த பாறைகளோட சீலிங்ல வந்து நிறைய இடுக்குகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு நடுவுல கொக்கிய மாட்டிக்கிட்டு அதுல பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க ஆப்போசிட் சைடுக்கே போறாங்க. ஆனா அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு உசுறு போய் உசுறு வருது. அப்படி கயிறு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஆல்ரெடி இன்னொரு ஒரு கொக்கி இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே யாரும் இங்க வந்திருக்காங்க போல. அதுலயும் இப்படியே கயிறை மாட்டிட்டு ஆப்போசிட் சைடுக்கு போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்கிட்ட ஒரு ரோப்ப தூக்கி வீச அதுல ஒரு வீல் மாதிரி செட்டப் பண்ணி எல்லாரும் ரொம்ப ஈஸியா அந்த வீல் வழியாவே லைக் ஆப்போசிட் சைடு வந்துடுறாங்களா. ஒரு சின்ன ரோப் கார் மாதிரி. நம்ம ஹீரோயின்ல இருந்து 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா அந்த ஜூனோங்கிறவளும் அந்த பெத்தும் தான் போய் ஆகணும். அப்போ பெத்து ஜூனோவை பார்த்து, ஆமா எங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்ததுங்கிறது எங்களை சாவடிக்கிறதுக்கான ஒரு கேள்வி அந்த டோன்ல கேட்பாளா. அப்படி இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு புது குகையை கண்டுபிடிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நான் ஈவன் உன்னோட பேரு தான் இந்த குகைக்கு கூட வைக்கலாம் அப்படின்லாம் இருந்தேன்னு சொல்லுவாளா. என்னமோ சொல்றேன். அதுக்கப்புறம் பெத்தும் ஆப்போசிட்ல போக அடுத்தது ஜூனோ தான் வர வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் அவன் அந்த ரோப்பை பயன்படுத்தாம இந்த ரோப்பு இந்த கொக்கி இதெல்லாம் இங்கே விட்டுட்டு போக முடியாது, இது எல்லாத்தையும் கையோட எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டார்டிங்ல அந்த சாமோட அக்கா அந்த ஒவ்வொரு கொக்கியை வந்து தொங்கிக்கிட்டே போய் மாட்டிக்கிட்டு இருந்தாங்களோ, அப்படி தொங்கிட்டு மாட்டுறத விடவுமே அதை தொங்கிட்டு அவிழ்த்துக்கிட்டு வருதுங்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கும் போல. ஆனா அவ்வளவு ரிஸ்கான வேலையையும் நம்ம ஜூனோ அங்க பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு கை வலுக்க கீழே விழுந்துட்டாளானா கிடையாது, ஒரு கொக்கி அங்க தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கும். எப்படியாவது அவளை மேல தூக்கிடலான்னு பார்த்தா முடியல. அந்த கொக்கி கலந்து நேர செவுத்திலே போய் அடிக்கிறா. அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த கயிறை அந்த சாமோட அக்கா தான் டைட்டா பிடிச்சிருந்திருப்பாங்களா. அதனால அவங்க கையில கிழிச்சு பயங்கரமா பிளட் லாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இருந்தாலே எப்படியா அவங்கள மேல தூக்கிட்டு கடைசியா இருந்த ஒரு கொக்கியும் கழட்டும் போதுதான் அந்த ஜூனோக்கும் என்ன இது இவ்வளவு பழசா இருக்குது அப்படின்னா வேற யாரும் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்கன்னு புரிய வருது. யாரு வந்தா என்ன இங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போகுதுன்னு மத்தவங்க சொல்ல அது டவுட்டும் ஜூனோ. ஏன்னா இந்த கொக்கிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழைய மாடல். சோ 100 வருஷத்துக்கு முன்னாடியே எவனா இங்க வந்திருக்கானா கண்டிப்பா இந்த குகையில இருந்து யார் உயிரோட வெளியே வந்திருந்தாலும் இந்த குகைக்கு அவங்க பேர் வச்சிருந்திருப்பாங்க. அப்படி பேர் வைக்கல அப்படின்னா என்னமோ சந்தேகமா இருக்கேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிப்பாங்களா. அப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த பெத் இருக்கிறாள், அவங்க குகையில வந்து சில ஓவியங்கள் இருக்கிறத கவனிக்கிறாளா. எல்லாருமே அதை டார்ச் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப பின்னாடி வந்த ஜூனோ, சரி சரி குகை ஓவியத்தை ரசிச்சதெல்லாம் போதும், டார்ச்ல பேட்டரி கிடையாது, வாங்க கிளம்பலான்னு சொன்னா. ஜூனோ உங்ககிட்ட இருக்கிற அந்த பிளார் ஸ்டிக்கை கொஞ்சம் கொளுத்தேன்னு பெத்து கேட்பாளா. இல்லாடி இங்க இருந்து போகலாம் அப்படின்னு ஜூனோ சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கொளுத்து தான் செய்ய அப்படின்னு சொல்ல சரின்ட்டு ஜூனோவும் கொளுத்துறா. பார்த்தா அந்த இடத்துல லைக் ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்கு. அதுல அந்த மலை இருக்குதுல்ல, அதை பார்த்துட்டு தான் பெத்து சொல்றா. அந்த மலைக்கு முன்னையும் பின்னையும் சின்னதா ஏதோ வட்டம் போட்ட மாதிரி தெரியுது. அப்படின்னா என்ன, மலையோட ஒரு பக்கம் இந்த வழி இருக்கிற மாதிரியே இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு வழி இருக்குதுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க போலயேன்னு கொஞ்சம் நம்பிக்கையோட அங்கிருந்து போகிறாங்களா. ஆனா அப்போ அங்க வாயில இருந்து ஏதோ எச்சில் ஒலிக்கிட்டு ஏதோ மிருகம் இருக்கிறதா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்களா. ஒரு பாயிண்ட்ல வந்தோடனே அங்க ஏகப்பட்ட வழிகள் இருக்கும். ரைட்டு, இப்ப எதுல போறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆக நம்ம ஜூனோ தான் லைட்டரை ஒண்ணு பத்த வச்சு எல்லா வழிகளையும் காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வழியில காட்ட அந்த லைட்டர் வந்து அசையும். சோ அந்த இடத்துல காத்து வருது, இதுதான் கரெக்டான வழின்னு அவ சொல்லக்குள்ளவே உடனே அந்த டாம் பாய் பொண்ணு இருக்கிறாள், அவ அவசரப்பட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறா. பொறுமையா போடி வேகமா போகாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜூனோவும் வரா. இருந்தாலும் நான் பகல் வெளிச்சத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு வேகமா போனவ ஒரு இடத்துல வழிக்குழுக போகும்போது ஜூனோ கையை பிடிச்சிருவா. அந்த குகையோட பாறைகளுக்கு நடுவுல தண்ணிங்கிறது சொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அது அவ்வளவு வழுக்கலா இருக்கும். ஆனா ஜூனோ வலைய அவளை ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க முடியாம இருக்க அந்த டாம் பாய் வலிக்கு ஒரு இடத்துல விழுந்து காலை உடைச்சுக்கிறான். விழுந்த இடத்துல தண்ணி சொட்டிட்டு இருக்கிறங்காட்டி அந்த தண்ணியிலேயே அவ கண் விழிச்சிடறாள். அப்பதான் அவளோட காலை கவனிக்கிறா. கால் எலும்பு உடஞ்சு அது தோலுக்கு வெளியிலேயே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. வேகமா மத்த பொண்ணுங்களும் கீழே இறங்கி வந்துட்டு அந்த குரூப்ல சாம்ங்கிற ஒரு பொண்ணு இப்பதான் டாக்டருக்காக எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாளா. அவ அடிப்பட்ட அந்த டாம் பாய் பொண்ணோட காலை எப்படி சரி பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோயின் வெளியில போறதுக்கு வேற ஏதோ ஒரு வழி இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி தெரியுமா. சரின்னு ஒரு பொந்துக்குள்ள சும்மா தலையை விட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு இரும்பு ஹெல்மெட் இருக்கிறத ஒண்ணு கவனிக்கிறா. ரொம்ப பழைய காலத்து ஹெல்மெட்டா இருக்கும் போல. இங்க அந்த பொண்ணோட கால் எலும்பு வந்து லைக் உடஞ்சு போயிருந்திருக்கு. ஆனா அது இப்ப கட்டி ஆகணும்னா முதல்ல அதை நேராக்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட வாயில ஏதோ கர்ச்சீஃப் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் உடஞ்சு போன அந்த எலும்பு வந்து நேராக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமா அலறா. அதுவே ஹீரோயின்
அங்க பொந்துக்குள்ள தலை விட்டுக்கிட்டு இருப்பாள். அம்மா என்னது அதுன்னு சொல்லிட்டு அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்க அந்த இடத்துல ஒரு உருவம் உட்காந்து எதையோ சாப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோனோட சத்தம் கேட்டோன்னே அது அங்கிருந்து போயிருமா. இங்க நடி பண்றேன்னு பின்னாடி அந்த ஜூனோ பொண்ணு வர, ஹே அங்க என்னமோ ஒண்ணு இருந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்லும் போது, அம்மா தாயே உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க மாட்டி விட்டதுங்கிறது ஓகே ஃபைன், என்னோட தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்தேன்ல சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காத, என் கூட இரு, கண்டிப்பா உன்னை இங்க இருந்து நான் வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி அவளை கூட்டிட்டு வந்தா. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமும் லைக் இந்த இடத்துல நான் யாரையோ ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற வேற யாருமே அதை நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. இல்லப்பா அது ஒரு ஆள், ஒரு மனுஷன் ஒருத்தன் இருந்தான், நம்ம அந்த ஆள்கிட்ட வந்து உதவி கூட கேட்கலாம் அப்படின்னு சொன்னாலும் பெத்து முத கொண்டு எல்லாரும் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜூனோ எல்லாரையும் திருப்பி அந்த குகை வழியாவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாளா. மறுபடியும் லைட்டர் வச்சு பார்த்துட்டு இந்த வழியா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போக கரெக்டா செங்குத்தா ஒரு வழி ஒண்ணு இருக்கும். அது மேல ஏறி வராங்களா, அந்த இடத்துல சில எலும்பு துண்டுகள்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது மேலேயே ஏறி நின்னுகிட்டு இருக்கிற இவங்க யாரும் அதை எதையும் கவனிக்கல போல. அந்த டாம் பாய் பொண்ணுகிட்ட தான் கேமரா இருக்கும்ல, சோ அதுல வந்து நைட் விஷன் இருக்கும்ட்டு அதை ஆன் பண்றாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஏகப்பட்ட மிருகங்களோட எலும்பு கூட இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா, யாராவது உதவி பண்ணுங்களேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கேமரால ஒரு உருவம் தெரிய எல்லாரும் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. ஈவன் அந்த மான்ஸ்டர் சவுத் மலையில நடந்து போய்கிட்டு இருக்குமா. அடங்க அப்பா கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குடான்னு வேகமா இங்க இருந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் எங்க போறதுன்னே தெரியல. ஒரு செகண்ட் அங்கேயே இருந்து யோசிக்கும் போது அந்த பெத்துங்கிற பொண்ணு தான் இங்க இருந்து காத்து வர மாதிரி தெரியுது, இது வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி போக பார்த்தா குறுக்கால அந்த மான்ஸ்டர் வந்து கத்துது. எல்லாரும் அலறி போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சதறிக்கிட்டு இருக்க. அந்த டாம் பாய் பொண்ணுக்கு தான் காலில் அடிபட்டு இருந்திருக்குல, அவளை அங்கேயே கீழே போட்டுறாங்க. அந்த மான்ஸ்டருக்கு இது வசதியா போச்சு. அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சு ரத்தம் குடிச்சு அவளோட தலையை வந்து தனியா தூக்கி வீசும் போது அந்த ஜூனோ பொண்ணு அதை பார்த்துட்டு பயங்கரமா அலறி போயிட்டு அவளோட கண்ணுல டார்ச்ல அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறாளாம். இவங்க கத்துறதெல்லாம் பார்த்து அந்த மான்ஸ்டருமே பயந்து போகுது. இருந்தாலும் போன மான்ஸ்டர் திருப்பி அதோட இறை எடுத்துட்டு போறதுக்காக அந்த டாம் பாய் பொண்ணோட பாடியை பிடிச்சி இழுத்துட்டு போகாதுன்னு இந்த ஜூனோவும் அதுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாள். ஆனா மத்தவங்க எல்லாரும் பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இருந்திருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோயின் எங்க போனான்னு தெரியாம அந்த பெத்துங்கிற பொண்ணும் ஹீரோனோட பேரை சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கத்திக்கிட்டு நேரம் ஒரு தண்ணி குழியில உழுந்து வந்துகிட்டு இருப்பாள். அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஜூனோ அந்த டாம் பாய் பொண்ணோட பாடியை அந்த மான்ஸ்டர் இழுத்துட்டு போகாம சண்டை போட்டுட்டு இருக்கிறத கவனிக்கிறா. அப்படி அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது டக்குனு பின்னாடி இன்னொரு மான்ஸ்டர் வந்து அந்த ஜூனோ அடிக்க ஆரம்பிக்க அவளோட பாடியை இன்னொரு மான்ஸ்டர் எடுத்துட்டு போயிருமா. அவ்வளவுதான் அந்த ஜூனோல சமகாண்டா ஏறா. அது ஒரு மான்ஸ்டர், அது ஒரு மிருகம் அப்படின்னு கூட பார்க்காம ஏதோ ஒரு மனுஷன் கூட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு கையில வச்சிருந்திருக்க ஒரு கோடாரி மாதிரி இருக்கும் மலையர் இருக்கு, அதை வச்சு அதோட நெஞ்ச கிழிச்சு சாவடிக்கிறாளாம். அப்போ பின்னாடி யாரோ வர மாதிரி தெரிய அந்த கோடாரிய கழுத்திலே சொருகிடுறா. ஆனா அது பெத்தா தான் இருக்கும். அண்ட் பெத்த கொலை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜூனோ நினைக்கல, தெரியாம அது நடந்துருக்குது. ஜூனோவை பிடிச்சுக்கிட்டு பெத்த கீழே விழுகும் போது ஜூனோவோட கழுத்துல இருந்த செயினை வந்து அவ கையில எடுத்துக்கிறாளா. ஜூனோக்கு இப்போ என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஒன்னும் புரியாம அங்க குகைக்குள்ள போயிடுறாளா. ஆனா இன்னொரு பக்கம் அந்த சாமோட அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் வேற வழியா வந்திருப்பாங்களா. மற்றவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. முதல்ல நம்மளால இங்கிருந்து உயிரோட தப்பிச்சு போக முடியுமான்னு ஒரு பெரிய குழப்பத்தோட அங்கிருந்து போய்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு மேலேயே தான் அந்த ஒரு மான்ஸ்டரும் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வந்து விழுந்து மயங்கி போயிருந்திருப்பாள. திருப்பி எந்திரிச்சா அவ மாட்டிருந்திருக்க அந்த ஹெட் லேம்ப் வந்து எரியல. ஆனா லக்கிலி அவளோட கையில தான் கேமரா ஒன்று இருந்திருக்குமா. அதுல இன்னும் அந்த நைட் விஷன் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அதை வச்சுதான் சைட்ல ஏகப்பட்ட மனிதர்களோட மண்டையோடுகள் கூடவே மிருகங்களோட எலும்பு துண்டுகள்னு சொல்லி எல்லாமே இருக்கிறத கவனிக்க. அப்ப திடீர்னு மேல இருந்து அந்த டாம் பாய் பொண்ணு இருக்கிறாள், அவளோட தலை வந்து விழுகும். அது வந்து விழுந்த உடனே சரி அங்க இருக்கிற ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்க பக்கத்திலே தான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறா. அந்த கேமரா வழியா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறா. பயத்துல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அதிகமா மூச்சு இழுத்துறாள். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த மான்ஸ்டர்ல ஒண்ணு ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்டேயே வந்து அப்படியே பயங்கரமா மோப்பம் எல்லாம் புடிச்சு பார்க்கும். இருந்தாலும் சத்தம் போட்டதா அதுக்கு தெரியும் போல. எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நம்ம ஹீரோயினும் தம் கட்டி அப்படியே நின்னுகிட்டே இருப்பாள. திடீர்னு அந்த ஜூனோ பொண்ணு ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிட உடனே அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து கிளம்பிடும். அந்த ஜூனோவும் இன்னும் லைட்டரை வச்சு பார்த்துட்டு தான் எந்த வழியா போறதுன்னு சொல்லி அங்கங்கேயும் நவந்துகிட்டு இருப்பான். அதுவே அந்த சாமோட அக்கா இருக்கிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் அங்க ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருதா கவனிச்சிருவாங்களா. அதனால லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே அமைதியா படுத்து இருப்பாங்க. அந்த மான்ஸ்டரும் அவங்க கிட்ட வந்து அப்படியே மோப்பெல்லாம் புடிச்சு பார்க்கும். இருந்தாலும் எதுவும் பண்ணாம அங்க இருந்து போக அப்பதான் அந்த சாமுக்கும் புரிய வருது, ரைட்டு அப்படின்னு அதுக்கு கண்ணு தெரியாதானே. ஆனா சடனா சாம் கையில கட்டி இருந்த வாட்ச்ல அலாம் அடிக்க ஆரம்பிக்க அந்த சத்தம் கிட்ட அந்த மான்ஸ்டரும் வேகமா வருமா. ஆனா எப்படியோ அது கிட்ட வரக்கு முன்னாடியே அந்த
அந்த வாட்சை கழட்டி தூரம் வீசிடுறா. அது நேரா போயிட்டு அந்த வாட்சை தான் மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜூனோ நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க வேகமா அந்த மான்ஸ்டர் நம்ம ஜூனோ நோக்கி போயிருமா. அது அங்கிருந்து போனோன்னே சாமும் அவங்க அக்காவும் சும்மா ஜோக் பண்ணிக்குவாங்க. இப்படியே அந்த ஜூனோ கத்திக்கிட்டு இருந்தானா இருக்கிறது எல்லாமே அவளோட தலைக்கு தான் குறி வைக்கும்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது யூஸ்ஃபுல்லா பொருட்கள் இருக்குமான்னு அந்த டாம்பாய் பொண்ணு பாடியில இருக்கிற சில பொருட்கள் கூடவே அவளோட கால்ல வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டிருந்திருப்பாங்களா, அந்த கட்டு துணியை வந்து அவிழ்க்கிறான். அதே நேரத்துல ஜூனோ நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க டக்குனு அங்க ஒரு மான்ஸ்டர் வரத இவன் முதல்ல பாத்துறாளா. அப்படியே சத்தம் படாம அங்கேயே நிக்கும் போது அந்த மான்ஸ்டரால பார்க்க முடியாதுங்கிற விஷயத்த இந்த ஜூனோவும் புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் அதை போட்டு தள்ளி ஆகணும்னு சமகான்ல அங்கிருந்து வர இங்க ஹீரோயினுமே முடிஞ்ச அளவுக்கு அவட்டுக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு சின்ன தீப் அந்த மாதிரி ஒண்ணு மேக் பண்ணிக்கிறாளா. பேரலா சாமும் அவங்க அக்காவும் எந்த ஒரு சத்தமும் போடக்கூடாதுன்னு பொறுமையா வந்துகிட்டு இருக்க. ஆனா திடீர்னு சாமோட அக்காவை அங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் விட்டு ஆல்மோஸ்ட் அவங்களோட கழுத்தையே கடிக்கிறதுக்காக போக திடீர்னு அதை பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. அது நம்ம ஜூனோவா தான் இருக்கும். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம கழுத்து திருவி அதே இடத்துல சாவடிக்கிறாளா. காப்பாத்த வந்தா நம்ம ஜூனோவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருது. மத்தவங்க எங்கன்னு கேட்க அந்த டாம்பாய் பொண்ணு இறந்து போயிட்டா, கூடவே பெத்தும் இறந்து போயிட்டா அப்படின்னு லைக் பெத்தோட இறப்பை பத்தி சொல்லும் போது இன்னுமே ரொம்ப கில்ட் ஆகுறா. ஏன்னா அவ தானே கொலை பண்ணது. இறந்து போன அந்த மான்ஸ்டரோட பாடியை பார்த்துட்டு சாம் தான் சொல்றா. கண்டிப்பா அதுக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாம இது வேட்டையாடுற ஸ்டைல் எல்லாம் வச்சு பார்த்தா மேபி வௌவால்கள் எப்படி வேட்டையாடும், சத்தத்தை எழுப்பி அந்த சத்தம் வந்து எந்த பொருள்ல பட்டு திருப்பி வருதோ அது என்ன பொருள் அப்படிங்கறத அதை கண்டுபிடிச்சு அப்படிதான் அது வேட்டையாடும். எனக்கு தெரிஞ்ச இந்த மான்ஸ்டரும் அதே மாதிரிதான் பண்ணது போலயேன்னு சொல்ல இதையெல்லாம் கேட்ட நம்ம ஜூனோவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நம்மளுக்கு முன்னாடி இங்க வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னோம் பாத்தியா, அது உண்மைதான். ஏன்னா இந்த இடத்துல உங்களை எல்லாம் நான் தேடிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இங்க சில ஆரோ மார்க் எல்லாம் இருக்கிறத நான் கவனிச்சேன். எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல சாமோட அக்காவுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருது. உண்மையாவா சொல்றேன்னு கேட்கும் போது உண்மையாதான் சொல்றேன், ஆனா ஹீரோயினை கூப்பிட்டு தான் போவேன்னு சொல்லுவா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் அந்த தீப்பந்தத்தை பத்த வச்சுக்கிட்டு அங்க இருந்து போகும்போது திடீர்னு அவளை யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியும். அது அந்த பெத்துங்கிற பொண்ணாதான் இருக்குமா. அப்படியே குத்து உயிரும் கொலை உயிருமா இருப்பா. ஏதோ கொஞ்சமா தான் அவளால பேச முடியுது. ஏய் கவலைப்படாத, இங்கே இரு, நான் உடனடியா போயிட்டு ஜூனோவை கூட்டிட்டு வரேன், இங்க இருந்து சேஃபா கிளம்பலான்னு சொன்னா கண்டிப்பா அந்த பெத்தால பேசவே முடியாது. இருந்தாலும் அவளை நம்பாது அப்படின்னு லைக் அவளோட தொண்டையிலேயே கத்தி இறங்கி இருந்திருக்க. இருந்தாலும் அந்த வலியையும் பொருட்படுத்தாம நீ ஜூனோவா நம்பாத அப்படின்னு சொல்லுவா. என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, இல்ல அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு நம்ம ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. அப்பதான் பெத்தோட கையில ஒரு நெக்லஸ் இருக்கிறத கவனிக்கிறான். இந்த நெக்லஸ் ஜூனோ கிட்ட இருந்தது. அப்படின்னா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஜூனோ தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணும்போது அந்த நெக்லஸ கொடுத்ததே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற ஒரு மேட்டரையும் சொல்றா. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, ஜூனோக்கும் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு போல. அந்த விஷயம் பெத்துக்கு தெரிஞ்சிருந்தும் அவ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம மறைச்சிருந்திருக்கா. இருந்தாலும் முதல்ல அது முக்கியம் இல்ல, நீ இங்கே நான் போய் உன்னை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல அப்போ பெத்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு என்னை இப்படியே விட்டுட்டு போகாதன்னு சொல்லுவா. இந்த வழியிலேயே என்னை துடிக்க வைக்காத, என்னை இதே இடத்துல கொன்றுங்கிற மாதிரி. அப்படி பண்றதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் இவளை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால மரணமாவது நிம்மதியா இருக்கட்டும்னு ஒரு கல்லை எடுத்து ஒரே அடியில போட்டு சாவடிச்சிடறாளா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினோட கழுத்தை ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து கடிக்க ஆரம்பிக்க. அது ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கும். அந்த மான்ஸ்டர் அசால்ட்டாவே வச்சு சாவடிச்சிடறாளா. ஆனா அந்த சின்ன மனுஷரோட அம்மாவும் பின்னாடியே வர தன்னோட இறந்து போன குழந்தைய மோந்து பார்த்துட்டு நகராத பார்த்தோன்னே அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினை சென்ஸ் பண்ணிட்டு வேகமா அதை அட்டாக் பண்றதுக்காக வருமா. இவளும் அடிச்சு புடிச்சு ஓடி வந்து அப்படியே தடிக்கி விட்டு அங்க ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. விழுந்தவ கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வரல. அதுக்கப்புறம் தான் அப்படியே எந்திரிக்கிறா. பார்த்தா அந்த தண்ணியில ஃபுல்லா ரத்த ஆறா இருக்கும் போல. அப்படியே ரத்த கிளறியோட அந்த தண்ணியை விட்டு வெளியே வர பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள அந்த மான்ஸ்டரும் இறங்கி இருந்திருக்குமோ என்னமோ நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வரும். அது ஒரு மாதிரி யோசிச்சு ஒன்னும் அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. அது அங்கிட்ட இங்கிட்ட கடிக்கிற மாதிரியே இருக்குமா. எப்படியோ அதை தலையை மட்டும் தள்ளி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு எலும்பு துண்டை எடுத்து அதோட நடு மண்டையில வச்சு நல்லா இறக்கி விட்டுறா. அவ்வளவுதான், அது காலி. அப்போ இன்னொரு மான்ஸ்டர் வர மாதிரி தெரிய உடனே டெட் பாடி மாதிரி அங்கேயே படுத்துக்கிறா. அந்த மான்ஸ்டர் என்னன்னா அவளோட தலையிலாம் வந்து காலை வச்சலாம் அப்படின்னு நின்று பாக்குது. இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரையும் காணோம். அங்க இருந்து போக பார்க்க ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு நல்ல பெரிய போனா ஒண்ணு எடுத்து அது திரும்பி பார்க்கும்போது சடனா அதோட தலையிலே அடிச்சு அப்படியே காலி பண்ணி விட்டாரா. ஆனா இப்படி வந்து மாட்டிக்கிட்டது இப்ப பெத்து இறந்து போனதுன்னு சொல்லி இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவ அந்த இடத்துல கத்துக்கிட்டு இருப்பாளா. அவ கத்துற அந்த சத்தம் மத்தவங்களுக்கும் கேட்கும். இருந்தாலும் அது ஏதோ ஒரு மான்ஸ்டரோ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பயத்துல வேக வேகமா அந்த சாமும் அவங்க அக்காவும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்களா. நம்ம ஜூனோவுமே அவங்க பின்னாடியே தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. இருந்தாலும் ஒரு முறை திருப்பி நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல
என்னமோ வர மாதிரி தெரியும். ஹீரோயினா அப்படின்னு பார்த்தா கிடையாது, ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸா இருக்கு. அது வந்துச்சு, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ட்டு வேகமா அவளும் அந்த சின்ன பாதை வழியா வந்துட்டு இருக்கிறாளா. இங்க சாம் தான் முதல்ல அந்த பள்ளத்துக்கிட்ட வந்தாரா. திருப்பியும் அதே இடம் தான். போன தடவை எப்படி அந்த சாமோட அக்கா அந்த கொக்கையெல்லாம் போட்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப இவளும் போயிட்டு இருக்கிறாளா. இப்படி இவ பொறுமையா ஒவ்வொரு கொக்கையா மாட்டிக்கிட்டு இருக்க. பின்னாடி எப்படியோ ஜூனோவும் சாமோட அக்காவும் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சாம திருப்பி கூப்பிடுறாங்க, இப்படி போகாது, இது ரொம்ப டேஞ்சர், கயிறை யூஸ் பண்ணி போறதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே நடுவுல தொங்கிக்கிட்டு இருக்க. அப்போ சவுத்துல இருந்து இன்னொரு மான்ஸ்டர் நடந்து வந்து இந்த சாம வேட்டையாடுறதுக்காக ட்ரை பண்ண. இவளும் காலை வச்சு எவ்வளவு உதச்செல்லாம் பாக்குற, ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. கை நெகத்தாலே சாமோட கழுத்துல ஒரு கீரல் போட பயங்கரமா பிளட் லாஸ் ஆகும். இருந்தாலும் சாகருக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரை கையில வச்சிருந்த ஒரு கத்தியை வச்சு கொலை பண்ணி அதை கீழே தள்ளிடுறா. அதிகமா ரத்தம் சிந்தன காரணத்துக்காக அந்த சாமும் கைத்துல தொங்கிக்கிட்டே இறந்து போயிடுறாளா. இப்படி தன்னோட தங்கச்சி இறந்து போனதை பார்த்து அந்த சாமோட அக்கா பயங்கரமா கதறிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி வந்த ஒரு மான்ஸ்டர் அப்படியே அந்த சாமோட அக்காவையும் தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகுது. பாதி வழியிலேயே அவளை கொடூரமா அவளோட வயிற்று கிழிச்சு சாப்பிட ஆரம்பிக்க பயந்து போன ஜூனோ வேகமா அங்க இருந்து வேற வழியே இல்லைன்னு சொல்லி குதிச்சிடுறால. கீழே குதிச்சு அது தண்ணியா தான் இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ளேயே அந்த பெத்தை கிழிச்சு போட்ட ஒரு மான்ஸ்டர் வந்து உள்ள கிடக்கும்ல, அது அட்டாக் பண்ண பார்க்க அதை தண்ணிக்குள்ளேயே வச்சு ஜலசமாதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜூனோ தண்ணிக்கு வெளியிலேயே எட்டி பாக்குறான். அப்ப மேல ஒரு வழி இருக்கிறதையும் கவனிச்சோன்னே வேக வேகமா அந்த மரம் ஏறுற கோடாரியை வச்சுக்கிட்டு மேல ஏறால. டக்குன்னு வழிக்குழுக போக அவளை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா தான் இருக்கும். அப்படி இழுத்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு போஸ்ட் கொடுப்பா பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஜூனோவே பயந்து போய் என்னடி ஆச்சுன்னு கேட்க பதில் சொல்லாம ஹீரோயின் மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, பெத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க இல்ல தெரியல, பெத்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவாளா. பெத்து இறந்து போனதா உன் ரெண்டு கண்ணால் நீ பார்த்தியான்னு ஹீரோயின் திருப்பி அழுத்தி கேட்கும் போது ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவா. அன்னிவ இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர காண்டாகும். இருந்தாலும் சரி வான்னு ரெண்டு பேரும் ஒரு தீப்பந்தத்தோடையும் பிளார் ஸ்டிக்கோடையும் வழியை தேடி வந்துகிட்டு இருப்பாங்களா. ஒரு இடத்துல பார்த்தா இவங்களுக்காகவே காத்திருக்கிற மாதிரி அந்த இடத்துல 3 பேர் உட்காந்துருப்பானுங்க. அப்புறம் என்ன சண்டை தான். அவங்க ரெண்டு பேரும் மிருகமா இல்ல மத்தவங்க எல்லாம் மிருகமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பயங்கர கொடூரமா அந்த இடத்துல சண்டை போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின்லாம் பார்த்தா அந்த மான்ஸ்டரோட கண்ணெல்லாம் புடிச்சு நோண்டி விட்டுக்கிட்டு இருப்பா. எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற 3 மான்ஸ்டரையும் காலி பண்ண உடனே நம்ம ஹீரோயின் தெரியாம அந்த ஜூனோவை அடிக்க போயிருவாளா. பட் அப்பதான் தெரியாம அடிக்க ஓங்கல, தெரிஞ்சேதான் அடிக்க ஓங்குனங்கிற மாதிரி அவளோட கையில இருக்கிற அந்த நெக்லஸ நம்ம ஜூனோவோட கண்ணுல காட்ட ஜூனோக்கு புரிஞ்சிச்சு. ரைட்டு அப்படின்னா பெத்தோட சாவுக்கு நம்ம காரணமா இருந்திருக்கோம்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. ஆனா ஹீரோயின் அவளை கொலை பண்ணல, அப்படியே கோடாரிய மட்டும் கால்ல இறக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாள. இவளுக்கும் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பட் அந்த மான்ஸ்டர்ஸ் பின்னாடி வர சத்தம் கேட்டவனே கால்ல மாட்டிருக்க அந்த கோடாரி எடுத்துட்டு சண்டைக்கு தயாரானா அந்த இடத்துல ஏகப்பட்டது இருக்கு. அவ்வளவுதான், அவ காலி. நம்ம ஹீரோயினுமே வெளியில போறதுக்காக வேக வேகமா வந்துகிட்டு இருப்பாளா. ஒரு இடத்துல ஏறிட்டு இருக்கும் போது சடனா வலிக்கு விட்டு பயங்கரமா அந்த குகைக்குள்ள உள்ள உழுக ஆரம்பிச்சிருவா. அப்படி வந்து விழுக அந்த இடத்துல ஏகப்பட்ட இந்த எலும்பு துண்டுகள் தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா திடீர்னு அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்க. ஆஹா வெளியில வந்தாச்சுன்ட்டு வேக வேகமா அந்த வாயில இருந்து அப்படியே வெளியில வராளா. அது ஏதோ மரத்துக்கடியில இருக்கிற ஒரு பொந்தா இருக்கும் போல. இது வழியா தான் அந்த மான்ஸ்டர்ஸ் மிருகங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டு வருமோ என்னமோ. வேகமா மலையை விட்டு கீழே இறங்கி வந்தவளும் அந்த இடத்துல அங்க கார் இருக்கிறதையும் பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருது. அப்படியே அந்த காரை எடுத்துட்டு வேக வேகமா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கிறா. அப்படியே சம ஸ்பீடா வருவா. காரெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும். அந்த மலையை விட்டு ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு இப்ப நேர்ந்த இந்த நடந்த இந்த இழப்புகளை எல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர அப்படியே தலையை வெளியே நீட்டி வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பால. அப்படியே உள்ள போனா அந்த ஜூனோவோட பேய் இருக்கிற மாதிரி தெரிய கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கண் விழிக்கிறா. ஆக்சுவலி அவ ஒரு இடத்துல போய் விழுந்திருப்பால. அங்க அவளோட பொண்ணு கூட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ஏதோ கேக் எல்லாம் வச்சுட்டு அவளோட பொண்ணும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவளுக்கு விஷுவல்ஸ் எல்லாம் தெரியும். ஆனா ஆக்சுவலி அங்க எதுவுமே கிடையாது. சோ நம்ம ஹீரோயின் அங்கேயே மாட்டிட்டு அப்படியே இறந்து போனா அப்படின்னு கதையை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு. அண்ட் அந்த செகண்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற கதை இருக்கும். செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்கறீங்கிற பட்சத்துல கண்டிப்பா போடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.